முதல் படம் கோழி கூவுது. ஆமாம். அந்த வாய்ப்பு உங்களுடைய சகோதரர் அண்ணன் உருவாக்கி தந்தார். ஆமாம். அப்போ படத்தை இயக்கலாம் அப்படின்ற முடிவு ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருந்ததா? இல்லை கதையெல்லாம் சின்ன சின்னதாக சொல்லுவேன். ஆனால் படம் எடுக்கிற அளவுக்கு எனக்கு சான்ஸ் வரும்னு தெரியாது. என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. இப்போ ஆராய்ச்சி பண்ணிருப்பீங்க. எந்த வேலை கொடுத்தாலும் படக்குன்னு நான் போட்டு இது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசு. ஒரு நாள் வந்து அண்ணா வந்து பஞ்சர்நாசம் அண்ணா வீட்டில் இருந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. வாடா இங்கே அண்ணா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்டா அன்றைக்கி தீபாவளி அமாவாசை. அன்றைக்கி போகிறேன். அன்றைக்கி வந்து நீ கவிஞரெல்லாம் இப்போ திட்டி பேட்டி கொடுத்துட்ருக்கேன்னு. ஐயோ இல்லைண்ணே எனக்கு இதை ஏற்றுறாங்க. ஐயோ இல்லைண்ணே நான் அப்போ அவரை பற்றிலாம் சொல்கிறேன் எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை ஒன்றும் இல்லை அண்ணா சொல்கிறார், நாங்கள் கோழி கூதுன்னு ஒரு படம் எடுக்க போகிறோம், அது நீ வந்து டைரக்ட் பண்ணு, கதை எழுதி நீ டைரக்ட் பண்ணுன்னா இப்போ அட்வான்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு செக்கு. அருமை. இப்போ வாங்கிட்டு வந்து நமக்கு டைரெக்ஷனாக தெரியாது. யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக போய் பார்த்ததில்ல, ஷூட்டிங் கூட வேடிக்கை பார்த்தது கிடையாது. இதெல்லாம் பார்த்து படங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது எப்படி இவங்க பண்ணிருக்காங்கங்கிற அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நமக்கு மைண்டில் வந்துருச்சு. அப்போ நம்ம பண்ணலான்ற மாதிரி ஒன்று ஒரு கதையை ரெடி பண்ணோம். இந்த கதைக்கு ஆதாரமானது என்னென்னா, இவங்க இப்போ சந்திரபாபு ஒரு லெட்டர் எழுதுவார். விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விண்ணிலவே அந்த பாட்டு வரும் அந்த படம். இவர் சிவாஜி அப்பா என்ன பண்ணார், போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் வந்துட்டு அந்த லெட்டரை கொண்டு கொடுத்தோன்னா அவங்க கிளிய போவாங்க. முதல்ல கிழிச்சு போட்டுறாங்க. இவருக்கு சந்தேகம் வரும். அவரால் எதுக்கு கிழிச்சு போடுறீங்க, படிச்சுட்டு பாருங்களேன் இன்னொன்னே, எடுத்து படித்து பாருங்கள் இன்னொன்னே, என் கண்ணே ஒரு அமுத குரல்களை கேட்க முடியாமல் என் வார்த்தைகளை என்னை வாசிக்கும் போது எனக்குள்ளே ஏற்படுகிற சந்தோஷம் இருக்குது. இவர் வாய்ஸில் பேசினோன்னே இவங்க அப்படி பார்ப்பாங்க, ரீரெக்கார்டிங் வரும். இவர் மேலே ஒரு தாட்டு போகும், இவ்வளோ அழகாக அவர் சொல்கிற மாதிரியே இருக்கேன்றது. இது ஒன்று தான் எனக்கு எடுத்துட்டேன். ஒரு போஸ்ட்மேனு, படிக்க தெரியாத ஒரு பொண்ணு, அதனால் வந்து அவங்க மாமா எழுதுகிற லெட்டரை அவள் படித்து கட்டுறோம், அதில் லவ் வரும்ன்ற மாதிரி அதில் அந்த மாதிரி வச்சு தான் இந்த தீமை வச்சு ஒரு கதை ரெடி பண்ணி நான் கொண்டு வந்தேன். ஊரில் சும்மா வெட்டி தனமாக சுற்றிட்டு கொடுத்தேன், சீட் விளையாண்டுட்டு. அப்போ சிவாஜி அப்பா கேட்டார், என்னடா டே நீ வந்து அவனை போட்டிருக்கான் தடியனை போட்டு இப்போ படம் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னாரு. இல்லைப்பா வந்து ஊரில் வந்து வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து சீட் ஆடி இருப்பாங்களே அந்த மாதிரி குரூப்பில் ஒரு ஆள், அதில் அந்த ஃபேமிலியை வச்சு ஒரு கதை என்னோட பண்ணி அதுக்கு சரியாக இருப்பான். அந்த மாதிரி போனது தான் அந்த கதை கோழி கூது.